மலேசிய தமிழர்களின் மரியாதைக்குரிய தலைவராக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனித நேயமிக்க மாமனிதராக திகழ்கிறவர் டான் ஸ்ரீ K.R. சோமசுந்தரம். தன்னலமற்ற சேவைகள் வாயிலாகவும் பயன்மிக்க சமூக பணிகள் மூலமாகவும் பாலிய பருவம் முதல் பலருக்கும் அறிமுகமானவர். இன்னமும் அதே இனிய சுபாவமும் எளிமையும் பணிவும் சற்றும் குறையாமல் அனைவரிடமும் படை வரும் போற்றுதலுக்குரிய பண்பாளர். தொட்டது துலங்கும் என்பது போல் இவர் தொட்ட துறைகள் மங்காமல் தொடர்ந்து ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றன. அர்ப்பண உணர்வோடு இவர் ஆற்றிய அரும்பணிகளை அங்கீகரிக்கும் வகையில் அனைத்துலக ரீதியில் இவர் பலமுறை சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார். சுடர்விட்டு பிரகாசிக்கும் சிறந்த 25 உலக இந்தியர்கள் எனும் டாப் 25 இந்தியன் லூமினரிஸ் இன் தி வேர்ல்ட் என்கிற ஆங்கில நூலில் டான் ஸ்ரீ K.R. சோமாவை பற்றிய புகைப்படங்களுடன் கூடிய சிறப்பு கட்டுரையை வெளியிட்டு உலக அரங்கில் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக மலேசிய மண்ணில் அப்பழுக்கற்ற பொது வாழ்க்கையிலும் நேர்மையான அரசியலிலும் உயிர் மூச்சாக கருதும் கூட்டுறவு அமைப்பிலும் சமயம் இலக்கியம் போன்ற பல துறைகளிலும் தம்மை முழுமையாக பிணைத்துக் கொண்டு பெரும் பங்களிப்பை அளித்து வரும் டான் ஸ்ரீ K.R. சோமா நாட்டின் வரலாற்றில் என்றென்றும் நினைவு கூறத்தக்க பெருமகன் ஆவார். மலேசிய இந்தியர்களுக்கு சிறந்ததோர் வழிகாட்டியாக திகழும் இவரின் வாழ்க்கை வரலாற்று சம்பவங்கள் செழிப்பும் மலைப்பும் மகிழ்வும் ஊட்டுபவை. முன்பு தெலுக்கான்சன் என்று அழைக்கப்பட்ட தெலுக்கிந்தாரில் அப்போது அந்த வட்டாரத்தில் நல்ல அறிமுகம் பெற்றிருந்த ரத்தனசாமி பிள்ளை அன்னக்கிளி தம்பதியருக்கு 1930 மார்ச் 13 சோமசுந்தரம் பிறந்தார். 1927 மூத்த மகனாக சொக்கலிங்கம் பிறந்தார். 1932 சோமசுந்தரத்துக்கு 2 வயதாக இருந்தபோது இவரையும் அப்போது 5 வயது நிரம்பியிருந்த மூத்த மகன் சொக்கலிங்கத்தையும் மனைவியையும் அழைத்துக் கொண்டு தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தம் சொந்த ஊரான திருக்கோயிலூருக்கு ரத்தனசாமி பிள்ளை சென்று அங்கேயே பிள்ளைகளையும் மனைவியையும் உறவினர் வீட்டில் தங்க வைத்துவிட்டு மலாயாவுக்கு திரும்பினார். திருக்கோயிலூரில் அன்பு தாயாரின் அரவணைப்பில் வளர்ந்த சோமாவும் அண்ணன் சொக்கலிங்கமும் அங்குள்ள பள்ளியில் சேர்ந்து படித்தனர். 3வது ஆண்டில் 1935 தாயாரை இழக்க நேரிட்டது. மனைவி இறந்த 3 மாதங்களுக்கு பிறகு தமிழகத்திலேயே கிளியம்மாள் எனும் அம்மையாரை வாழ்க்கை துணைவியாக்கிக் கொண்டு தன் 2 பிள்ளைகளோடு மலாயாவுக்கு திரும்பினார் ரத்தனசாமி பிள்ளை. நிபோங் திபாலுக்கு தந்தை குடியேறிய போது நிபோங் திபால் ஆரம்ப பள்ளியில் பிரைமரி 1 எனும் தொடக்க வகுப்பில் 1936 சேர்ந்தார் சோமா. அப்பொழுதெல்லாம் ஆங்கில பள்ளிகளில் பிரைமரி 1, பிரைமரி 2 என 2 தொடக்க வகுப்புகளில் தொடர்ந்தாற்போல் 2 ஆண்டுகள் பயின்ற பின்னரே முதல் வகுப்பில் சேர்ந்து படிக்க முடியும். சோமாவின் அண்ணனும் முதல் வகுப்பிலேயே சேர்த்துக் கொள்ளப்பட்டார். முதல் வகுப்பில் நல்ல தேர்ச்சி பெற்றதால் பள்ளியில் உபகார சம்பளம் பெற்று 3ஆம் வகுப்பு வரை கல்வி கற்றார் சோமா. 3ஆம் வகுப்பு மாணவனாக இருந்த போது அந்த பள்ளியில் இயங்கி வந்த சாரணர் இயக்கத்தில் கப்ஸ் எனும் சிறுவர் பிரிவில் சேர்ந்து பயிற்சியும் பெற்றிருக்கிறார். பால்ய பருவத்தில் சிற்றன்னையின் அன்பை பெற இயலாவிட்டாலும் அவருக்கு பிறந்த தங்கை சம்பூர்ணம் மீது பாசத்தையும் அன்பையும் காட்டினார் சோமா. ரத்தனசாமி பிள்ளை சுங்கைப்பட்டாணியில் உள்ள சுங்கை தூக்காங் தோட்டத்திற்கு வேலை பார்க்க செல்லும் சூழ்நிலை உருவாகிய போது நிபோங் திபாலில் உள்ள நண்பர் வீட்டில் 2 மகன்களும் தங்கி படிப்பை தொடர ஏற்பாடும் செய்திருந்தார். பின்னர் நிபோங் திபாலில் உள்ள செங்கா தோட்ட கிராணி சுப்பிரமணியம் என்பவர் வீட்டில் தங்கி படிப்பை சகோதரர்கள் தொடர்ந்தனர். சொந்த வியாபாரத்தில் ஈடுபட விரும்பி 1939 புருவாஸ் சாண்டிரோப் தோட்டத்தில் மளிகை கடையை திறந்தார் சோமாவின் தந்தை ரத்தனசாமி பிள்ளை. 1942 ஆண்டின் தொடக்கத்தில் நாடெங்கும் மலாயாவில் இருந்த பிரிட்டிஷ் படையினருக்கும் ஜப்பானிய படையினருக்கும் யுத்தம் நிகழ்ந்ததால் மூடப்பட்ட பள்ளிகள் திறக்கப்படவில்லை. தெலுக்கின்தானில் உள்ள ரூபனா தோட்டத்தில் உறவினர் இல்லத்தில் சகோதரர்கள் 2 தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இந்திய சுதந்திரத்துக்காக நேதாஜி தலைமையில் மலாயா சிங்கப்பூரில் அழைக்கப்பட்ட INA எனும் இந்திய தேசிய ராணுவம் பற்றிய செய்திகள் பரபரப்பை கூட்டின. INA எனும் இந்திய தேசிய ராணுவ படைக்கு தொண்டர்கள் சேர்க்கப்படும் தகவல் அப்போது 14 வயதை நிரம்பியிருந்த சோமசுந்தரத்தை கவர்ந்தெடுத்தது. அதில் இணைய முடிவெடுத்தார் சோமா. தந்தை தடுத்தார். சுதந்திர படையில் சேர்ந்தவுடன் மகன் சோமாவின் பாதை மாறிவிடுமோ எனும் கலக்கம் ஏற்பட்டது. படிப்பை முடித்த பின்னர் வழக்கறிஞர் தொழிலை மகன் சோமா மேற்கொள்ள வேண்டும் என ஆசை கனவு கண்டவர் அவர். ஆனால் INA படையில் சேர்ந்து சேவையாற்றுவதில் அதிக ஆர்வம் காட்டிய மகன் சோமாவின் விருப்பத்துக்கு குறுக்கே நிற்க விரும்பாமல் 1944 ஏப்ரல் மாதத்தில் பயணம் மேற்கொள்ள கை செலவுக்கு பணமும் கொடுத்து வாழ்த்தி அனுப்பினார் அன்பு தந்தை.
ஈப்போ நகரிலிருந்து 12 மைல் தொலைவில் உள்ள தஞ்சோங் ரம்புத்தான் பயிற்சி முகாமிற்கு சென்று அப்போது 14 வயதே நிரம்பியிருந்த தனக்கு 16 வயது என்று சொல்லி INA படையில் காலாட் படையின் பிரிவில் இணைந்து தீவிர பயிற்சிக்கு தயாரானார். ஆங்கிலமும் இந்தி மொழியும் சரளமாக பேசும் ஆற்றல் பெற்றிருந்ததால் சோமசுந்தரத்துக்கு பயிற்சி மையத்தில் இருந்த பலர் நெருக்கமாகினர். ராணுவ முகாமில் மொழிபெயர்ப்புக்கு இவர் உதவியாளராகவும் செயல்பட்டார். தஞ்சோங் ரம்புத்தான் முகாமிலிருந்து சிங்கப்பூர் ஆசாத் ராணுவ முகாமில் அதிகாரிகளுக்காக பயிற்சி பெற நடைபெற்ற தேர்வில் சோமா வெற்றி பெற்றார். திடகாத்திரமான தோற்றமும் பல மொழிகளில் சரளமாக பேசும் ஆற்றலும் தேர்வுக்கு துணை புரிந்தன. சிங்கப்பூரில் நடைபெற்ற காலாட் படை அதிகாரிகளுக்கான பயிற்சி மையத்தில் பகதூர் பிரிவு மற்றும் டில்லி பிரிவு என 2 பிரிவுகள் இருந்தன. டில்லி பிரிவில் 9 மாத கடும் பயிற்சிக்கு பின்னர் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதல் நிலையில் சோமசுந்தரம் வந்தார். சோமாவை விட 10 வயது மூத்தவரான ரத்தினவேலு போர் முனைக்கு செல்லும் வாய்ப்பு பெற்றார். வயதில் மிகவும் குறைவான சோமசுந்தரம் இந்தி, ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளோடு தமிழிலும் பேசும் திறன் பெற்றிருந்ததால் சிங்கப்பூர் ஆசாத் பயிற்சி மையத்தில் பயிற்றுநர்களின் ஒருவராக நியமிக்கப்பட்டார். அந்த குறைந்த வயதிலேயே ராணுவ லெப்டினன்ட் பதவிக்கு உயர்த்தப்பட்டார். 1945 ஆகஸ்ட் 18 நிகழ்ந்த விமான விபத்தில் நேதாஜி உயிரிழந்தார் எனும் தகவல் கிடைத்தவுடன் INA எனும் இந்திய தேசிய ராணுவம் கலைக்கப்பட்டது. 1945 ஆண்டு செப்டம்பரில் சிங்கப்பூரிலிருந்து தெலுக்கின்தானுக்கு திரும்பினார் சோமா. சில மாதங்களுக்கு பின்னர் 1946 ஆண்டின் தொடக்கத்தில் சிங்கப்பூருக்கும் மீண்டும் சென்றார் சோமா. குத்தகை நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்துக் கொண்டு மாலை நேரங்களில் படிப்பை தொடர்ந்தார். மூத்த சகோதரர் சொக்கலிங்கமும் சிங்கைக்கு சென்று தம்பியுடன் தங்கி வேலை பார்த்தார். சிங்கப்பூரில் ராணுவத்தில் இருந்தபோது மேடை நாடகங்களில் நடிக்கும் வாய்ப்பும் சில சமயங்களில் சோமாவுக்கு கிடைத்து வந்தது. நடிப்பில் ஆர்வம் ஏற்பட்டதால் 1940களில் தமிழகத்தில் புகழுடன் திகழ்ந்த தமிழ் திரைப்பட இயக்குனர் K. சுப்பிரமணியத்திற்கு கடிதம் எழுதி தன் புகைப்படத்தையும் அனுப்பி வைத்திருந்தார். நடிப்பதற்கு அழைப்பு வராததால் அதனை பெரிதுபடுத்தவில்லை. சோமாவின் தந்தை ரத்னசாமி பிள்ளையின் துணைவி கிளியம்பாள் இயற்கை எய்திவிட்டதால் பிள்ளைகளை கவனித்துக் கொள்ள முத்துலட்சுமி அம்மையாரை 3வது மனைவியாக்கிக் கொண்டார். 1947 தெலுக்கின்தானுக்கு திரும்பி வந்தபோதுதான் சோமா தன் புதிய சிற்றன்னையை பார்த்தார். தந்தையின் நண்பரும் பகன்சராய் சுன்லி தோட்ட நிர்வாகியுமான மெல்மோ எனும் ஆங்கிலேயரை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது. அந்த நிர்வாகியின் ஏற்பாட்டில் சுன்லி தோட்டத்தில் 1947 தன் 17வது வயதில் உதவி குமஸ்தாவாக வேலை பார்க்கும் சந்தர்ப்பம் உருவாகியது. இதற்கிடையே தாலி ஆயர் எனும் தோட்டத்தின் தலைமை குமஸ்தா விடுப்பில் இருந்தார். அந்த தோட்ட ஏஜென்ட் கேட்டுக்கொண்டதற்கிணங்க 3 மாத காலம் தலைமை குமஸ்தாவாக 1948 அந்த தோட்டத்தில் பொறுப்பேற்றார் சோமா. மீண்டும் சுன்லி தோட்டத்திற்கு திரும்பிய போது தொழிற்சாலையையும் தோட்ட நிர்வாகத்தையும் சேர்ந்து கவனிக்கும் உயர் பதவியை பெற்றார். தோட்ட பணிகளுக்கிடையே பிரிட்டிஷ் இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எனும் கல்வி நிறுவனம் மூலமாக வணிகவியல் தொடர்பான படிப்பை அஞ்சல் வழியில் மேற்கொண்டார் சோமா. 1946 ஆண்டில் நாட்டில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. மீண்டும் பிரிட்டிஷாரின் ஆட்சி மலாயா சிங்கப்பூரில் மலர தொடங்கியவுடன் பல துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. மக்களிடையே விழிப்புணர்ச்சி ஏற்பட தொடங்கியது. சமூக ரீதியில் அரசியல் கட்சிகளை அமைத்துக் கொண்டு அப்போதிருந்த பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியாளரிடம் உரிமை குரல் கொடுக்கும் எண்ணமும் உருவாகியது. 1946 மே 11 மலாய்க்காரர்களுக்காக அம்னோவும் 1946 ஆகஸ்ட் 3 இந்தியர்களுக்காக மாயிகாவும் 1949 பிப்ரவரி 27 சீனர்களுக்காக மாசிசாவும் உருவாகின. 1946 ஆகஸ்ட் 3, 4, 5 நாள்களில் கோலாலம்பூரில் நடைபெற்ற மாயிகா அமைப்பு கூட்டமும் மாநாடும் பலர் கவனத்தையும் ஈர்த்தது. வழக்கறிஞரும் INA தொண்டரும் நேதாஜியின் சகாவுமான ஜான் தீவி மாயிகாவின் முதல் தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய சுதந்திர கழகத்திலும் அதன் போர் பிரிவான INA எனும் இந்திய தேசிய ராணுவத்திலும் பங்கேற்றவர்களே மாயிகாவின் முதல் செயலவையில் இடம்பெற்றிருந்தனர்.